ஒரு நாள்
உள்ளம் அருள் புரியும் என்று தவம் இருந்தும் ஒரு பயன் இல்லையடி. இளம் பருவ காலம் திரும்ப வருமோடி மனம் புரிந்து வாழும் நிலை தருமோடி. இரு தருணம் திருப்பழனி மலை புரிபவனே மறுவிடவே கரம் துடி புரடி சொல்லடி மனம் கல்லோடி. நானும் செய்வதே நடி ஒரு நாள் ஒரு யுகமாய் போகுதடி. பெரும் நிந்தையாகுதடி கருணை உள்ளமாய் புரியும் என்று தவம் இருந்தும் ஒரு பயன் இல்லையடி. இளம் பருவ காலம் திரும்ப வருமோடி மனம் புரிந்து வாழும் நீ தருமோடி. தருணம் திருப்பழனி மலையில் உறைபவனே மறுவிடவே இரு கரம் துடி புர சொல்லடி மனம் கல்லோடி. யானும் செய்வதே நடி சொல்லடி மனம் கல்லோடி. நன்றி. இந்த வர்ணம் என்பது பரதநாட்டிய வகையிலேயே மிகச் சிறந்த ஒரு நடன வகை. இந்த குழந்தைகள் சிருங்கார ரசத்தில் முருகனை தன்னுடைய மணவாளனாக நினைத்து விரைந்து வந்து என்னை மனம் புரிந்து அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொண்டு ஆடினார்கள். இந்த 20 நிமிடங்கள் ஒரே நாட்டிய வகையை ஆடினார்கள். அவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் ஒரு கரகோஷம் கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மனமார்ந்த நன்றிகள். ஏனென்றால் இந்த காலத்தில் டிவி முன்னாடி உட்கார்ந்து கொண்டு ரசிக்கின்ற அந்த நேரம்தான் அதிகம். அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு எங்களின் குழந்தைகளை பாராட்ட வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் மறுபடியும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இதற்கு பிறகு பதம் என்பது முகபாவத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஆடப்படுகின்ற ஒரு நடன வகை. பதங்களில் பல வகையான பதங்கள் இருக்கின்றன. தமிழில் ஒரு பதம், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மோகினி ஆட்டத்தில் ஒரு பதம், ஹிந்துஸ்தானி இசைக்கு கதக் என்கின்ற பதம். இப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மரபு வழி நாட்டியத்தை ஆடப்பட உள்ளன. முதலில் ஆண்டாள் வாரணம் ஆயிரம், கிருஷ்ணனையே தன்னை மணவாளனாக நினைத்து சூடி கொடுத்த சுடர்மணி என்று பெயர் வாங்கிய ஆண்டாள் கனவு கண்டு கண்ணன் தன்னுடைய வீட்டிற்கு வந்து பெண் கேட்டு பல சடங்குகளை செய்து கைத்தலம் பற்றி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தன்னை மனம் புரிந்து அழைத்து செல்லுகின்ற அந்த திருமண காட்சியை கனவு கண்டதாக பாடப்படுகின்ற ஒரு பாசுரம். ஆண்டாள் பாடிய அந்த பாசுரம் இப்பொழுது ஆடுபவள் எஸ் நிவேதா. அதற்கு பிறகு மோகினி ஆட்டம், சிவஸ்துதி, சிவனை பற்றிய ஒரு பதம், மலையாள மொழியில் ஆடப்படுகின்ற ஒரு பதம், அதை ஆடுபவள் ஸ்ருதி சந்திரன். அதற்கு பிறகு கதக் என்பது ஹிந்துஸ்தானி இசையில் வடநாட்டில் எப்படி தமிழ்நாட்டில் மரபு வழி நாட்டியம் பரதநாட்டியமோ அதை போலவே வடநாட்டில் மரபு வழி நாட்டியம் கதக். அதற்கு பிறகு ஒரு ஸ்வாகதம் என்கின்ற ஒரு சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகத்திற்கு கிருஷ்ணா ஸ்வாகதம், உன்னை வரவேற்பதற்காக நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று புகழ்ந்து பாடுகின்ற ஒரு பதம். அதற்கு பிறகு பாரதியார் பாடல், சின்னஞ்சிறு கிளியே உன் நெஞ்சில் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுகிறது, உன் கண்ணில் ஒரு சொட்டு நீர் வந்தாலும் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுது என்று உருகி உருகி பாடிய ஒரு பாரதியார் பாடல். இப்படி இந்த 5 குழந்தைகளுமே ஒவ்வொரு வகையான மரபு வழி நாட்டியத்தை இப்பொழுது ஆடுகிறார்கள். அதற்கு பிறகு பேரணி நாட்டியம்.